இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதிக கேடானது உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. யாருக்கு சொன்னார்? எந்த சூழ்நிலையில் சொன்னார்? எதற்காக சொன்னார்? இந்த காரியத்தை தான் இன்றைக்கு தியானித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். ஒரு மனிதனை தேவாலயத்தில் பார்க்கிறார். பார்த்து சொல்ல, நீ சொஸ்தமாயிட்ட, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆனால் ஒரு எச்சரிப்பு, இதை விட கேடானது உனக்கு வராதபடி நீ என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. யார் அந்த மனிதன்? யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு என்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னும் ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிஸ்தர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். அல்லேலூயா. 38 வருஷமாக ஒரு மனிதன் வியாதியாக படுத்த படுக்கையாக இருக்கிறார். எருசலேமில் தேவாலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஆட்டு வாசல் என்ற அந்த வாசல் அருகாமையில் இருக்கிற பெதஸ்தா என்ற குளத்தாண்டை படுத்திருக்கான். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி அங்க படுத்திருக்க. எத்தனை வருஷம் வியாதி? 38 வருஷம். இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வயசு? 33. இவன் யாரு? சீனியர். இவன் எதில் சீனியர்? வியாதியில சீனியர். அல்லேலூயா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் வியாதிஸ்தனா இருந்திருக்கிறான். 38 வருஷமா அந்த குளத்தண்டை படுத்திருக்கிறான். அவன் சொல்றான், என்னை எப்பாவது தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான், யார் முந்தி அதில் இறங்குறாங்களோ அவங்க சுகம் அடைஞ்சிருவாங்க. என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லாதனால நான் இதுவரைக்கும் சுகம் அடையலை. அல்லேலூயா. என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லாதனால நான் இதுவரைக்கும் சுகமாகலை, நான் வியாதிஸ்தனாகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவன் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வியாதிஸ்தனை இயேசு சுகமாக்குகிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சுகமாக்குகிறார். இவன் சுகமாயிறான். சந்தோஷமா அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சந்தோஷமா போறான். அல்லேலூயா தூதி மகிமை, நல்லா உற்சாகமா பாட்டு பாடி ரொம்ப நாள் 38 வருஷத்துக்கு பின்னாடி எழும்பி நின்று நடக்கிறான், ஓடுறான் இல்லையா? மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போயிருப்பான். போயிட்டு நல்லா குளிச்சு சாப்பிட்டுட்டு ஆலயத்துக்கு வரான். ஆலயத்தில் யார் இருக்கிறது?
இயேசு அன்றைக்கு தேவாலயத்தில் இருக்கிறார். வந்தது சோத்திரம் சொல்லியிருப்பான். ஏன்னா அவர் தான் வந்து குணமாக்குனது. ஐயா சோத்திரம்னு இருப்பான். அங்கே வா 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 சோத்திரம் வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, மனைவியை பார்த்தியா, பிள்ளைங்களெல்லாம் பார்த்தியா, ஓகே, இன்னொரு காரியம் உனக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன ஆண்டவரே, இதை விட கேடானது வராதபடி இனிமேல் நீ பாவம் செய்யக்கூடாது. இல்லையா? குளத்தாண்ட 38 வருஷமா நொந்து போய் இருக்கிற இவனை உன் பாவத்தினால தான்டா உனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்லாமல் அவனை சுகமாக்கி அனுப்பிச்சி விட்டார். அவனை தேவாலயத்துக்கு வந்தது என்ன சொல்கிறாரு? இதை விட கேடானது வராதபடி நீ பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நற்செய்தி பிறகு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். செகண்ட் ஆராதனை வாங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஆராதனைக்கு வந்தால் கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுப்போம், கசப்பான மருந்தெல்லாம். அல்லேலூயா. பார்த்து எப்பவுமே நற்செய்தி பெருவிழா இனிமையாக இருக்கும். சபை பிரசங்கம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். பெதஸ்தா குளத்தாண்ட ஆண்டவர் இனிமையாக சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படி தாய் உள்ளத்தோடு கேட்டு, ஆமாம் ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, சரி எந்திரிச்சு நடந்து போ அப்படின்னு சொல்லி சுகமாக்கிட்டார். சர்ச்சுக்குள்ளே வந்ததும் காலரை பிடிச்சிட்டார். இதை விட கேடானது வராதபடி நீ என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண அவ்வளோதான். அல்லேலூயா. சபை என்பது கண்டித்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிற இடம். இந்த வேத வாக்கியம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? வேத வாக்கியம் யாருனால் கொடுக்கப்பட்டது? தேவ ஆவினால். எதற்காக கொடுக்கப்பட்டது? கடிந்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்றதுக்காக, எல்லா மனுஷரும் தேறினவர்களாக தேவனுக்கு முன்னாடி நிப்பாட்டுறதுக்காக தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சர்ச்சுக்கு வந்ததுமே இவர் வேற ஆளாக மாறிட்டார். சர்ச்சுக்கு வந்ததுமே என்ன ஆயிட்டார்? ஆமாம், சோத்திரம். பிரசங்க போய்ட ஏறுனா ஒரு மாதிரி பாஸ்டருக்கு, இறங்குனா ஒரு மாதிரி பாஸ்டர் இருப்பார். ஏன்னா நம்ம டியூட்டி அப்படி, நம்ம டியூட்டி அப்படி. அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கையில் வியாதி வந்தது காரணம் என்ன? இவனுடைய பாவங்கள். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, இதை விட கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னா, பாவம் என்னென்ன கேடான காரியத்தெல்லாம் உண்டு பண்ணும் அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க வரோம். பாவம் என்னென்ன கேடான காரியத்தை ஒரு மனுஷனுக்கு உண்டு பண்ணும் அப்படின்றத தான் தியானிக்க போகிறோம். முதல் பாயிண்ட் அவன் சொன்னது, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவன் சுகமடையாத காரணம் என்ன சொல்கிறான்? என்னை குளத்தில் போய் இறக்கி விடுறது எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லை. யோவான் 5:7 வாசிங்க. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. எப்பா 38 வருஷமா படுத்திருக்கிறா. அவனுக்கு மனைவி இருந்திருப்பாங்க இல்லையா, பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, பேர பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. அவனுடைய அம்மா அப்பா எல்லாரும் கைவிட்டாலே தாய் கைவிட மாட்டாளே இல்லையா? பிள்ளைக்காக கொஞ்சம் எல்லாரை விட கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுவாளே, என் பிள்ளை பிழைக்கணும், நல்லா இருக்கணும். அம்மா கூட உதவி செய்யலை, அண்ணன் தம்பி கூட உதவி செய்யலை. ஏன் இவனுக்கு ஒருவர் கூட உதவி செய்யாமல் போனாங்க? யாராவது சொல்ல முடியுமா? சில பேர் சொல்ல, ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல, ஏன்னா இப்படி. இவன் அப்படி தான் நினச்சிருப்பான். ஏன்னா இப்படி எல்லாரும் வராங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, மனைவி சப்போர்ட் பண்ணுறாங்க, பிள்ளைங்க என்னை விட மோசமாக வியாதிப்பட்டவனெல்லாம் கொண்டு வந்து இறக்கி சுகமாக்கி கொண்டு போகிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் யாரும் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாரும் இருந்தும் கூட நான் இல்லாதவனை போல இருக்கிறேன்னு ஏன் புலம்பிருப்பானே? இருக்க மாட்டானா? ஒரு மனுஷன் இருக்குன்னா சொந்தக்காரர் இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் அவனுக்கு உதவி செய்யவில்லை? ஆதியாகமம் 3-ம் அதிகாரம் 17-18 வாசிங்க. பின்பு
அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர்களை புசிப்பாய். ஆமென். ஆதாம் சாப்பிட வேண்டான்னு சொன்ன கனியை என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டார். அதனால என்ன ஆயிடுச்சு? சாபம் வந்துருச்சு. நீ நல்ல விதையை தான் விதைப்ப, அது பூமி உனக்கு எதை தான் முளைப்பிக்கும்? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இவனுடைய மனைவி நல்ல மனைவி தான், இவங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், ஆனால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் நல்லவங்க தானப்பா. இவனுடைய பாவம் அவங்களை தடுக்கிறது. இவனுடைய பாவம் என்ன செய்கிறது? அவங்களுக்கு உதவி செய்யாதபடி. ஆதாம் நல்ல மனிதன், அவருடைய மனைவி நல்ல பிள்ளைகள், அவனுடைய நிலம் நல்ல நிலம், ஆனால் ஆசீர்வாதம் இல்லையே. என்ன முளைக்குது? முள்ளும் குறுக்கும் முளைக்குது. ஒரு மூட்டை விளையும் நினைக்கிறான், கால் மூட்டை கூட விளைய மாட்டேங்குது. அதே போல தான் இவன் மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க, பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ணுவாங்க, இன்னைக்கு சுகம் இல்லை நாளைக்கு சுகம் இல்லைன்னு நினைக்கிறான். 38 வருஷமா ஒருத்தனும் வந்து ஹெல்ப் பண்ணல. அவன் செய்த பாவம் சாபமாக அவனுக்கு ஆசீர்வாதம் வராதபடி தடை செய்கிறது. இன்னைக்கு புரியுதா? அநேகர் யோசிக்கிறீங்க, ஏன் எங்கள் மாமா இவ்வளோ வசதியாக்குறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, எங்கள் அண்ணன் இவ்வளோ வசதியாக்குறாங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ தெரியுதா? ஒருவனுடைய பாவம் அவனுக்கு யாரும் உதவி செய்யாதபடி தடை செய்யும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சர்வலோகத்தின் தேவன் எதற்காக மனிதனாக வந்து ஒரு சாபமான சிலுவையிலே முள்முடி சுமந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனை போல மரிக்க வேண்டும்? ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிற வரை அவன் ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஆபிரகாமுக்கு பண்ண ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களை இவன் சுதந்திரிக்க முடியாது. இவன் பாவம் தொலைந்தாதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனானான், கர்த்தர் அவனை சகல காரியத்திலும் ஆசீர்வதிச்சார். பக்கத்தில் நீங்கள் சகல காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படனா உங்கள் பாவம் தொலைக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்கோசரம் தான் உங்கள் பாவத்தை தொலைப்பதற்காக கிறிஸ்து பூமியில் வந்து தன் மேலே தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை செய்தார். அல்லேலூயா. அவரை யாரெல்லாம் விசுவசிக்கிறாங்களோ ஆசீர்வாத தடைகள் நீங்கி அவர்கள் சகலவற்றில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக, பாவம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை தடை செய்யும். ரெண்டாவது, இதை விட கேடானது வராதபடி பாவம் செய்யாதுன்னு சொன்னார் இல்லையா? என்ன கேடானது? முதல்ல என்னத்தை பார்த்தோம்? உதவி. நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களெல்லாம் என்ன செய்யும்? தடை பண்ணும். ரெண்டாவது, பாவம் ஆசீர்வாதமாய் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விருப்பத்தை தடை செய்யும். யோவான் 5:6 எடுத்து வாசிங்க. படுத்திருந்த
அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒரு 38 வருஷமா வியாதியோடு படுத்திருக்கிறான். நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? எப்படி மனசு வந்துச்சு ஆண்டவர் கேட்கறதுக்கு? 38 வருஷமா வியாதியில போராடி கொண்டிருக்கிறான். அவனாண்டு போய் இயேசு கேட்கிறாரு, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சங்கடமா இல்லையா? ஏன் அப்படி கேட்டாரு ஆண்டவர்? ஏன்? சில பேர் சாபத்திலே வாழ்ந்து பழகிட்டு இருப்பாங்க. சாபத்திலே வாழ்ந்து பழகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்க புருஷன் குடிகாரனா இருப்பான், பிள்ளைங்க தருதலையாக இருக்கும், எங்களுக்கு வருமானம் இருக்காது, பிரச்சனை டெய்லி ஒரு சண்டையாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், ஐயா சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. போ. சாபத்திலே இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பழகிட்டு இருப்பாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார், உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படுவார், உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படும், உனக்கு சமாதானம் கிடைக்கும், இருள் வெளிச்சமாகும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கூப்பிட்டு பாருங்க, நல்ல வழியை அவங்களுக்கு சொல்லி பாருங்க. தெரியும் போடணும். ஒரு நல்ல காரியத்தை சொன்னால் அவங்க உட்கார்ந்து கவனித்து கேட்க மாட்டாங்க, நல்ல காரியத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்கள திருத்த நீ முயற்சி பண்ண, நீ என்ன சரியா இருக்கிறியான்னுவாங்க இல்லையா? அவங்களுக்கு புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாபத்திலே பழகி போயிட்டாங்க. அதே போல் இவன் 38 வருஷமா செட்டில் ஆயிட்டான். என்ன சொல்லுங்க? செட்டில் ஆயிட்டான். குறை சொல்லிட்டே இருக்கிறான். என்னன்னு? எல்லாரும் யாரும் சரியில்லை, யாரும் என் மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்னை கொண்டு போய் குளத்தில் வெளில திட்டி சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்கள திட்டிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுருந்தானா ஆண்டவர் கண்டிப்பாக உணர்த்திருப்பார். பாவத்தை அறிக்கையிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு சுகம் அடைஞ்சிருக்கும், தடைகள் நீங்கி அவனை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அதான் வேதம் சொல்லு, தன்னுடைய பிழையை உணர்கிறவன் யார்? எப்படியாவது மற்றவங்க மேலே தன் பிழையை தூக்கி போட்டுருவாங்க. அவங்களால தான் ஆதாம கேட்குறார், ஏன்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனே, ஏன் விளக்கின கனியை சாப்பிட்டு? நீங்கள் துணையாக கொடுத்து, யாரு? நீங்கள் துணையாக கொடுத்த ஏவாள் தான் என்னை சாப்பிட வச்சுட்டான். இல்லையா? நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அவள் தான் ஊட்டி விட்டுட்டான். இல்லையா? பார்த்தீங்களன்னா யார் மேலேயாவது என்ன பண்ணுறது? இந்த 38 வருஷமும் மற்றவங்கள குறை சொல்கிறதுலே காலத்தை ஓட்டிட்டானே தவிர தன் பிள்ளையை அவன் உணரலை. தயவு செஞ்சு இனியும் காலம் கடத்தாமல் ஒரு உபவாசம் போட்டு, ஏன் ஆண்டவரே என் குடும்பம் இப்படி இருக்குது, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்குது, ஏன் எனக்கு மட்டும்? என்கிட்ட தவறு இருந்தால் மன்னிங்க. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் ஏதாகிலும் உண்டோ? தாவீது, ஆண்டவர் உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுங்க, என்ன மன்னிங்க. அல்லேலூயா. தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இவன் குறை சொல்லி தன்னுடைய தவறு, தன்னுடைய பார்வைக்கு இவன் எப்படி இருக்கிறான்? நல்லவனாக இருக்கிறான். தான் பார்வைக்கு தான் நீதிமானாக இருக்கிறான். மற்றவங்களால தான் இவனுக்கு பிரச்சனைன்னு இருக்கிறான். இப்போ இவன் ஒரு குணமாகணும், இவன் எழும்பி நடக்கணும்னோ இந்த திங்கிங்கில் இல்லை. இவன் எழும்பி நடக்கணும், சுகமாகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இந்த ஃபோக்கஸ், இந்த எண்ணம் இல்லை. இந்த ஃபோக்கஸ் இருந்ததா அவனுடைய பேச்சு கனிவாக இருந்திருக்கும்,
அக்கம் பக்கம் நிறைய பேர் இருந்திருக்காங்க இல்லையா? நாம் கூட ஜிஹெச்சுக்கு எதனா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அந்த பெட்டில் பார்த்தா பக்கத்து பெட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க சப்போர்ட்டுக்கு. உங்களுக்கு எதனா வேணுமா, நாங்கள் கடைக்கு போகிறோன்னு கேட்போம். ஆமாங்க, கொஞ்சம் ஒரு டீ வாங்கிட்டு வந்துடுங்க, ஒரு பன்னு வாங்கிட்டு வந்துருங்கன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு வாங்க போகும்போது அவங்களுக்கும் வாங்கி கொடுப்போம். அப்படி தானே? அந்த அனுபவம் இருக்கா யாருக்காவது? இருக்கு. அப்போ அநேக வியாதிஸ்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்க சப்போர்ட் பண்ண ஆட்கள் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அப்போ இவன் கனிவாக பேசியிருந்தா, அன்பாக பேசியிருந்தா நிச்சயமாக கூட இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவன் சும்மா இருந்தாலையும் இவன் பாவம் சும்மா இருக்காது. இல்லையா? இவன் சும்மா இருந்தாலையும் ஆமாம், இவன் எல்லாரும் திட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். வரவங்க போகிறவங்களெல்லாம் திட்டியிருப்பான். அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன் ரோட்டில் போகிறவங்க மேலெல்லாம் என்ன பண்ணனா, அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது இல்லாமல், கூக்குரல் இடுறது இல்லாமல், ரோட்டில் போகிறவங்க மேலாம் என்ன பண்ணியிருப்பான்? யாராவது கிட்ட போக முடியுமா? அப்படி தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் அவங்ககிட்ட வாய் கொடுக்க முடியாது, பேச முடியாது, அந்த அளவுக்கு இருந்திருப்பான். இது அவன் செய்த பாவத்தினால் உண்டாகிற விளைவுகள். இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு. பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். நம் ஆண்டவர் விருப்பத்தை உண்டாக்குற. என்ன விருப்பம்? குடும்பத்தை நல்லா நடத்தணும், ஒழுங்காக வேலைக்கு போகணும், ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணணும், பிள்ளைங்களை ஒழுங்காக நடத்தணும், ஒழுங்காக காணி கொடுக்கணும், ஒழுங்காக ஊழியத்தை செய்யணும். இப்படி நல்ல காரியத்தில் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு, சமாதானமாய் வாழ்வதற்கான நல்ல விருப்பத்தை மட்டுமல்ல, செய்கையும் என்ன பண்ணுறாரு? உண்டாக்குறார். அல்லேலூயா. இங்கே இருந்தீங்களானா தான் நல்ல புத்தி நல்ல எண்ணம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இங்கே இருந்தால் மட்டும்தான் நல்ல புத்தி நல்ல எண்ணம் வரும். இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சது பிரதர்னாக்கா, உனக்கு நல்ல புத்தி கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல வரும்போது நல்ல விருப்பத்தையும் செய்கையையும் நம்ம இடத்துல என்ன பண்றாரு? உண்டாக்குறாரு. கண்ணை மூடி ஆராதிக்கும் போது புது தாட்டு வருதா? மெசேஜ் கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு புது தாட்டு வருதா? இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் கொடுக்கிற விருப்பம், செய்கைகள் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக. அல்லேலூயா. இந்த நல்ல எண்ணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். என்ன பண்ணணும்? கிரியில்லாத விசுவாசம். ஆண்டவர் டெய்லி புஷ் பண்ணால் கூட சில பேர் சோம்பேறி, தட்டில் சாப்பாடு இருக்கணும், எடுத்து வாயில் வைக்கிறது கூட கஷ்டப்படுவானா? இல்லை, அப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த விருப்பத்தையும் செய்கையும் கொடுத்தாலும் ஒன்றும் வேலை நடக்காது. இல்லையா? ஆண்டவர் ஒரு எண்ணத்தை, ஒரு தாட்டு கொடுத்தாருன்னா தீவிரமாக செய்யணும். நான் எனக்கு அப்படி தான் ஒரு தாட் கொடுத்துட்டாருன்னா அது வேகமாக ஏன்னா அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பினா அதை செய்ய முடியாது. விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்துக்கலாம், செய்யலாம், அது வைக்கலாம், அந்த காலம் போயிடும். அப்புறமா இவர் செய்யலான்னு வரும்போது ஒன்றும் கை கூடாது. அந்த ஸ்பிரிட் இருக்கும்போதே என்ன பண்ணிடணும்? இந்த விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, காற்றடிக்கும் போதே என்ன பண்ணிடுவாங்க? தூத்திடுவாங்க. ஏன்? அப்புறம் காற்றடிக்காது. அதே போல் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும்போதே அதை சீக்கிரமாக செயல்படுத்த முயற்சிக்கணும். பக்கத்தில் உங்களுக்குள்ள நல்ல ஒரு விருப்பம், நல்ல ஒரு எண்ணம் வரும்போதே செயல்படுத்தணும். அல்லேலூயா. இவனை போலவே படுத்த படுக்கையா இருக்கிற இன்னொரு மனிதன் இருக்கிறான்.
அவனாலும் எந்திரிக்க முடியாது. ஆனால் அவன் இயேசு ஆண்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். எப்படி? மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம். சில நாளுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மார்க் 2:5. இயேசு அந்த விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 11வது வசனம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். இவனும் அவனை போலவே நடக்க முடியாது. இவனும் அவனை போலவே பாவத்தினால் கட்டப்பட்டவன் இல்லையா? கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட்டு? அதான் வாசிச்சேன். இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை. அதுக்கு பின்னாடி வருது. முதல்ல மோகம், பாவம், பாவம் மரணம் இல்லையா? பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மரணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. சரீர மரணம், ஆத்ம மரணம் ஃபஸ்ட்டு, அடுத்தது சரீர மரணத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனாலும் இவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் இயேசுக்கிட்ட போனால் என்ன ஆயிடுவேன்? சொசமாயிருவேன் இல்லையா? யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அவர் மரிச்சவரையே உயிரோடு எழுப்புறாரியா, நீ அவர்கிட்ட மட்டும் போயிட்ட நீ சுகமாயிடுவ. அவர் ஆடையை தொடர்றவங்களெல்லாம் கூட சுகமாகறாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இவனுக்குள்ள ஒரு ஆசை, இவனுக்குள்ள ஒரு விருப்பம், இவன் கெஞ்சி இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த எப்படியாவது இயேசுக்கிட்ட கொண்டு போயிருன்ட்டு எல்லாருக்கிட்டையும் அவன் கண்ணில் படுறவங்கிட்ட எல்லாம் கேட்டிருப்பான். அப்புறம் 4 பேர் கண்ணில் இரக்கம் பெற்று அவனை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பில்டிங்கை அந்த தட்டோட எடுத்துட்டு இயேசுகிற வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? இறக்குறாங்க. இறக்கணும். அவங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. அவனுடைய விசுவாசமா இல்லை அங்கே இந்த 4 பேருனுடைய விசுவாசமானு தெரியல. யாரோ ஒருத்தர் விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ணிட்டாரு? சுகமாகிட்டார். அவன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அவங்களுடைய விருப்பம், செய்கைகள் அவன் சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. நீங்கள் கொஞ்சம் உபவாசித்து ஜபிக்கணும்னு ஒரு விருப்பம் வருதுன்னா உபவாசித்து ஜபிக்கணும். அப்போ தான் சில தடைகள்லேருந்து என்னாகும்? விடுதலை கிடைக்கும். ஒரு இரவு ஜபத்தில், உபவாச ஜபத்தில் அதிக தேவ அபிஷேகத்தினால் நம்ம நிரம்ப முடியும். சில துஷ்ட சக்திகள் நம்ம எல்லைகளை விட்டு விலகி போகும். சரிங்களா? நல்லா கைத்தட்டி நல்லா ஆராதிக்கணும். கண்ணை மூடி ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அசுத்த ஆவிகள் விலகி போகும். அல்லேலூயா. நம்மளை அறியாமலே பலவிதமான பொல்லாத ஆவிகள் நம்மளை பின்தொடர்ந்துட்டு இருக்கும். நம்ம ஆராதனையில் நம்ம பாடி ஆராதிச்சோம்னா தெரிச்சு ஓடிடும். அல்லேலூயா. நம்மளை அறியாமலே பல கெட்ட சிந்தனைகள் அவனை பார்த்து இவனை பார்த்து அவளை பார்த்து இவளை பார்த்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படியே விட்டீங்களன்னா மோகம் பாவமாகி பாவம் மரணமாயிரும். நல்லா பாடி ஆராதிக்கும் போது தெரிச்சு ஓடிடும். ஆண்டவர் நல்ல சிந்தனையை நல்ல தாட்டை கொடுப்பார். ஆராதனை ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இல்லையா? யார் ஆராதிக்கிறாங்கன்னு இல்லை, நல்ல கண்ணை மூடி கைத்தட்டி ரொம்ப ஆராதிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது
கட்டுகள், அவங்க கையில் இந்த கட்டு முதல்ல அவிழ்ந்துச்சு. அப்புறம் சிறைச்சாலைகள் கதவுகள் திறந்தது. நல்லா ஆராதிக்க பழகிக்கணும். உங்கள் வீட்டில் கூட அப்படியே நீங்கள் நல்லா ஆராதிக்கணும். வண்டியில் போகும்போது நல்லா ஆராதிக்கணும். எவ்வளோ ஆராதிக்கிறீங்களோ அதான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு இன்னைக்கு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மஞ்சுநாத் பிரதர் அறிவு சொல்ல என் தாட் ஒன்று வந்துச்சு. நீ ஒரு டைரி வாங்கி என்ன பண்ணு, நல்ல நல்ல பாட்டெல்லாம் நல்லா கேட்டு எழுது. இல்லையா, உன்னுடைய ஆராதனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு அப்படின்னு. அடுத்த வாரம் பாருங்கண்ணா, இங்கே நல்ல டைரி இருக்கும். ஒரு 4 பாட்டாவது எழுதியிருப்பேன். ஏன்னா ஒரு தாட் வந்தால் எப்போ நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிப்பேன், லேட் பண்ண மாட்டேன். இல்லையா, இப்படி உங்களுக்குள் வருகிற தாட் அது என்ன பண்ணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவனுக்குள்ள ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணா, நான் இயேசுக்கிட்ட போனால் என்ன ஆயிடுவேன், நான் பாவத்தினால்தான் இப்படி இருக்கிறேன், சாபத்தினால்தான் இப்படி இருக்கிறேன், ஆனாலும் இயேசுக்கிட்ட போயிட்டா நான் சுகமாயிருவேன். அல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தை பார்த்து இயேசு என்ன செய்தார், சுகமாக்கினார். அல்லேலூயா. நல்ல விருப்பங்கள் வரும்போது வேகமாக செயல்படணும். பக்கத்தில் நல்ல விருப்பங்கள் வரும்போது வேகமாக செயல்படணும். உங்கள் செல்ஃபோனில் நோட் அப்படின்ட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்கும் இல்லையா? எதனா தாட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதில் போயிட்டு நோட்டு தானே, நோட்டு அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் தாட் வந்துச்சுன்னா அதில் எழுதி வச்சுக்கணும். அப்புறமா மறந்து போயிடும். அதுக்குள்ளே எழுதி வச்சுக்கிட்டீங்களேன்னா அப்புறம் என்ன பண்ணலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லையா, எப்பவும் பேனா பென்சில் பாக்கெட்டில் வச்சுட்டு அலைய முடியாது. இப்போ தான் செல்ஃபோன் இருக்கு இல்லையா, தெரியுமா அந்த ஆப்ஷன் இருக்கிறது? தெரியுமா? பிரதருக்கு தெரியுதா? மற்றவங்களுக்கு தெரியுதா? நிறைய பேர் செல்ஃபோன் வாங்குறாங்க, அதில் கால் பாகம் கூட யூஸ் பண்ணுறதில்ல, பேசுகிறதுக்கு மட்டும். அது பேசுகிறதுக்கு எதுக்கு 20,000 ரூபாய் ஃபோன்? இல்லையா, சோத்துரும். அதில் நோட்டு அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது, அடிச்சிங்களா ஒரு பேஜ் வரும். அதில் டக்குன்னு என்ன பண்ண 1 2 3ன்ட்டு உங்கள் தாட் வர்றது எழுதி வச்சுக்கிட்டிங்களேண்ணா அப்புறம் இம்ப்ளிமெண்ட் நம்ம மறந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் இயேசு இதை விட கேடானது வராதபடி பாவம் செய்யாதன்னார்னா, முதல்ல என்ன செய்யும், ஆசீர்வாதத்தை தடை செய்யும். 2வது நல்ல எண்ணங்கள் வரவிடாமல் தடை செய்யும். 3வதாக தேவனை விட்டு நம்மளை தூரப்படுத்தும். ஏசாயா 59:1 வாசிங்க. ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாவம் என்ன செஞ்சிருமா, தேவனை விட்டு தூரப்படுத்திடும். ஆதாம் ஏவலும் பாவம் செஞ்சுட்டாங்க, சாப்பிடுகிற கனியை சாப்பிட்டாங்க. எப்பவும் கர்த்தர் வர மாதிரி குளிர்ச்சியான நேரத்தில் வர, டெய்லி வர்ற மாதிரி தான் வர்றாரு. எப்பவும் ஓடி வரவங்க சத்தத்தை கேட்டு ஓடி ஒளியிறாங்க. பாவம் நம்மளை இருளை நோக்கி இழுத்து செல்லும். இப்போ பாவம் செய்கிறவங்க மேக்சிமம் எங்கே செய்கிறாங்க, இருட்டில், நைட்டில். இல்லையா, அதுவும் பார்த்தா 2 மணிக்கு மேலே இந்த திருடுறவங்க, கொலை பண்ணுறவங்க, கடத்துறவங்க, இவங்களெல்லாம் நடுராத்திரியில் நடுஜாமத்தில் என்ன பண்ணுவாங்க. இல்லையா, தவறு பண்ணுறவங்களெல்லாம் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, இருளை தெரிந்து கொள்வாங்க. இவங்க எங்கே என்ன பண்ணாங்க, ஓடி ஒளிந்தாங்க, இருளை தெரிந்து கொண்டார்கள். பாவம் நம்மளை தேவனை விட்டு தூரப்படுத்தும். 4வது, பாவம் மரணத்தை உண்டாக்கும். ரோமர் 6:23 வாசிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, பாவம் செஞ்ச உடனே மரணம் வந்துடாது. அது 3rd ஸ்டேஜ் சொல்கிறாங்களே, கேன்சர் 1st ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ். ஒவ்வொரு வியாதிக்கும் ஸ்டேஜ் சொல்கிறாங்க இல்லையா? மரணத்துக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேஜ் இருக்கு வாசிங்க. யாக்கோப்பு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஆமா, இச்சை என்னது,
பாவத்தை பிறப்பு. அவன் நினைவாகவே இருக்கிறனா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற. யோபு சொல்ற, ஒரு பெண்ணின் மேல் நான் நினைவாய் இருப்பது எப்படி? ஒரு பொண்ணு உன்னுடைய மனசில் வந்துட்டே இருக்கிறா, என் கண்ணு முன்னாடியே இருக்கிறா, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற. வியாதி வந்துருச்சு, எந்த ஸ்டேஜில் இருக்க? பக்கத்தில் பாசு. ஒரு நினைவாகவே இருக்கிற. ஒரு பையன் மீசையே கண்ணுக்கு வருது, அவன் 6 இன்ச்சு என்னது ஆம்சேம் கண்ணாக்கு முன்னாடி வருதா? அப்போ நீ எதில் இருக்கிற? ஃபர்ஸ்ட் வியாதி வந்துருச்சு, எந்த ஸ்டேஜில் இருக்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்ததாக பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இது எத்தனையாவது ஸ்டேஜ்? செகண்ட். எப்பயும் உடனுக்குடனே எல்லாம் பாவம் செஞ்சிடறதில்லை யாரும். உடனுக்குடனே யாரும் பாவம், முதல்ல அந்த எண்ணங்கள் வரும். அந்த எண்ணம் மனசில் ஓடி 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 அதுக்கு நீ இடம் கொடுக்கும்போது அடுத்தது பாவம். தேர்ட் ஸ்டேஜ் என்ன? பாவம் பூரணமாகும் போது. பாவம் உடனே, நீ பாவம் செஞ்ச உடனே இல்லை, பாவத்துக்கு ஒரு அளவு இருக்கு. தண்ணி கூட 3 முறை என்ன பண்ணுமா, விழுந்துட்டா வெளியே தூக்கி விடுமா, பொழைச்சிட்டு போடான்னு. அதே மாதிரி நீ பாவத்தில் விழுந்தாலையும் நீ எந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு சான்ஸ் கொடுப்பார். நான் எந்திரிக்கவே மாட்டேன். சிம்சனை போல யார் மடியில்? தெளிலால் மடியில் படுத்துக்கிட்டேன்னா இனிமேல் இந்த கேஸ் தேராதுன்னு விட்டுற வேண்டியதான். அல்லேலூயா. சாக்கடை ஒன்று இருக்கு, ஆட்டுக்குட்டி தவறி விழுந்துருச்சு, என்ன பண்ணும்? அது எழுந்து ஓடிடும். பன்னிக்குட்டி விழுந்தா படுத்துரும், அது எழுப்ப முடியுமா? இனி எழுப்ப, அதான் மரணம். அல்லேலூயா. பக்கத்தில் நீ ஆட்டுக்குட்டியாரு. அல்லேலூயா. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. ஆதியாகமம் 2:17 ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாள் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். நீ அதை நான் சொல்ற அந்த கனியை சாப்பிடக்கூடாது, என் கட்டளையை மீறினா அது பாவம். பாவம் செஞ்சா என்னாகும்? உனக்கு மரணம் வரும். ஆதியாகமம் 3:6 பார்த்தீங்கன்னா ஏவாளும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்துறா. ஆதியாகமம் 3:19 வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இதுவரைக்கும் சாவே கிடையாது. ஆதாமுக்கு எத்தனை வயசுன்னு? 1 கோடி வருஷம் இருந்தானா 1000 வருஷம் இருந்தானான்னு தெரியாது. ஆனால் பாவம் வந்த உடனே என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. சாவாமை உள்ளவன் தன்னுடைய சாயலாய் தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார். அதனால அவனுக்கு சாவே கிடையாது. சாவில்லாத ஒரு மனிதனாயிருந்தான். சாப்பிட்ட உடனே என்ன வந்துருச்சு? நீ மண்ணிலிருந்தாம்பா எடுக்கப்பட்ட, நீ மண்ணுக்கே திரும்புவ. அல்லேலூயா. ஆத்ம மரணம் உடனே வந்துருச்சு. அதனால தான் ஓடி ஒளிஞ்சான். சரீர மரணம் டே பை டே, டே பை டே. இளமையாக இருக்கிறீங்க, அப்புறம் வாலிபன், அப்புறம் முதுமை. இதெல்லாம் என்னதுனாக்க ஒவ்வொரு நாளும் கீழ். நீ பிறந்த நாள் தான் முதல்ல நல்ல ஆரோக்கியமானது. அடுத்ததுலேருந்து என்ன ஆகிடுது? உனக்கு வளர்ச்சியை போல தெரிஞ்சாலையும் முதிர்ச்சிக்கு நேராகி போய் கொண்டிருக்கிற. பக்கத்தில் வளர்ச்சியை போல தெரிஞ்சாலும் முதிர்ச்சிக்கு நேராக, மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்களன்னா அவன் ஆத்மாவிலேயும் மரணம், சரீரத்திலேயும் மரணம் வந்துருச்சு. நமக்கு ஆண்டவர் ஆத்மாவிலேயும் மீட்பு, சரீரத்திலே மீட்பு கொடுக்க தான் இயேசு வந்தார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க,
நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்ம ஆத்தும மீட்பு கொடுக்கறதுக்கு இயேசு வந்தார்னு. அதுக்கும் வந்தார், இதுக்கு வந்தார். ஆதாம் எப்படி சாவாமை உள்ளவனாக இருந்தானோ நமக்கு திரும்ப சாவாமையை கொடுக்கறதுக்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. வாசிப்போம் ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, பாவம் மரணத்துக்கு ஏதுவாய், ஆத்தும மரணம் சரீர மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டதை போல கிருபையானது, கிருபைன்னா யாரு? இயேசு. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கிருபை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. பாவத்துக்கு எவ்வளோ வல்லமை சரீரத்துக்குள்ள ஆத்துமாவுக்குள்ள வல்லமை இருக்கோ, இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை சரீரத்தை உயிர்ப்பிக்க, ஆவியை உயிர்ப்பிக்க இருக்கிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:45 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின ஆதாம் மூலமாய் மரணம் வந்தது, ஜீவாத்மாவான மரித்து போனான். பிந்தின ஆதாம் கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததினால அவர் சாவாமையை தரித்து கொண்டாரு. செத்து பிழைக்கிறாரா? சாவாமையை தரித்து கொண்டார். என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவரை விசுவசிக்கிற நானும் நீங்களும் கூட சாவாமையை தரித்து கொள்வோம். என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். இப்போ உனக்கு ஆவியில் சாவாமை வந்துருச்சு. என்னை விசுவசிக்கிறவன் மரிக்காமலும் இருப்பான். அவர் விசுவசிக்கிறவனுக்கு ஆவில மீட்பு வந்துருச்சு. பாவத்தினால மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:1. அல்லேலூயா. ஆதாமின் பாவம், ஒருவன் முந்தின ஆதாமினால் வந்த பாவத்தினால் வந்த மரணம், பிந்தின கிறிஸ்து மூலமாக உயிர்ப்பு வந்துருச்சு. சரிகிற உயிர்ப்பு எப்போறோம் சொல்லுங்க? எக்கால சத்தம் தொனிக்கும். எக்கால சத்தம்? மரித்தோர் உயிரோடு கூட எழும்புவார்கள், சாவாமை உள்ளவர்களாய் எழும்புவார்கள். ஒரு நொடி பொழுதில் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாகி என்றென்றைக்கு அவரோடு இருப்போம். அவர் இருக்கிற வண்ணமாக. அவர் இருக்கிற வண்ணம் எப்படி? சக்கரை வியாதி, டிபி வியாதி, பிபி வியாதியோடு இருக்கிறாரா? இன்னைக்கும் நாளைக்கும் சாவுற மாதிரி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? அவர் சாவாமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவை போல் நானும் நீ சாவாமை உள்ளவராக இருப்போம். அல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன நிலையில் இருந்தானோ அதே நிலையை கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறது தான் பூமிக்கு வந்தார். 5வதாக, அதிக கேடானது உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. யோவான் 5:14 பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ பாவம் செய்தாய், நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பாவம் செய்தா ஒருவேளை நீங்க மன்னிப்பு பெற்றுட்டீங்க, ஆவியில உயிர்ப்பு பெற்றுட்டீங்க, திரும்ப நீங்க பாவம் செய்து உங்க ஆவி மரணம் அடைவோமானால் முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட கேடான வாழ்க்கை ஆயிடும். வசன ஆதாரம் இருக்கா பிரதர் அப்படின்னா வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 இருந்து. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடி இருக்கும்.
அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். ஆமென். யூதாஸ் நல்ல ரட்சிக்கப்பட்ட ஆளு, நல்ல அபிஷேகம் பெற்ற ஆளு, அப்படிதானே? ரெண்டு பேரா ஊழியத்துக்கு அனுப்பும்போது வந்து சக்சஸாக சொன்னாங்க, நாங்கள் உம்முடைய நாமத்தில் பிசாசை துரத்திட, நோய்களை குணமாகணும், உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை எங்களுக்கு கீழ்ப்படுது. பெஸ் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தினார். அவனுக்கு உயர்ந்த பதவி வேறு கொடுத்துருந்தார். என்ன பதவி? காசாளர், கேஷியர் பதவி வேறு கொடுத்துருந்தார். அவ தான் டீமுக்கு ஹெட்டு, ட்ரெஷரர். அவ்வளோ ஒரு ஸ்தானத்தில் இருந்தவனுக்குள்ள பண ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? ஆமாம், பண ஆசை. ஒரு பெண்மணி பரிமள தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றும்போது சொல்கிறா, இந்த எதுக்கு இந்த வீண் செலவு பண்ணுறீங்க, இது விற்றுருந்தா ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படி. அதுக்கு வேதம் சொல்லுது, அவன் ஏழைகள் மேலே அக்கறைப்பட்டு சொல்லலை, அவன் ஏற்கனவே திருடனாக இருந்ததுனால பண ஆசையில் அப்படி சொன்னான். திருடனை ரட்சித்தார், நீதிமானாக்கிட்டார், அப்போஸ்தலன்ற பட்டம் கொடுத்துட்டார். இப்போ வண்டி ரிவர்ஸ் கியர் உழுது, ஒரு வண்டி ரிவர்ஸ் கியர் உழுது. என்ன உழுது? பண ஆசை. பண ஆசை கொஞ்சம் இடம் கொடுக்குறான். பண ஆசையில் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக அது முத்தி என்ன ஆகுதுன்னா, இயேசுக்கு எதிரி யாருன்னு பார்த்து அந்த பிரதான ஆசாரியனான்னு போய் சொல்கிறான், இயேசுவை காட்டி கொடுத்தா எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அவன் 30 வெள்ளி காசு கொடுக்குறேன்றான். சரி, பேசி ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தாச்சு. இயேசுவோடு கூட இருக்கிறான். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த பாத்திரத்தில் கை போடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். அவன் பிறவாதான் நலவாது இருக்கும். 3 முறை எச்சரிக்கிறார். அப்போ கூட அவன் பண ஆசை அடங்கலை. இந்த எச்சரிப்பு சத்தமெல்லாம் அவன் காதில் கேட்கலை. செய்கிறத சீக்கிரம் செய்யணும். அவனுக்கு திருவிருந்த எடுத்து கையில் கொடுக்குறாரு. வாங்கிட்டு அவன் அப்படி வெளியே போகிறான். பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான்னு இருக்கு. என்ன ஆச்சு? பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். திருட்டின் ஆவி வெளியே வந்தது. அன்னைக்கு வெளியே போய் ரட்சிக்கப்பட்டான். திருட்டின் ஆவி என்ன பண்ணுச்சு? இயேசுக்கிட்ட வரும்போது வெளியே போய் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனானா, திருப்பின அவனுக்கு பண ஆசை வந்ததுனால அந்த ஆவி என்ன வந்துருச்சு? இப்போ உள்ளே வந்துருச்சு. முன்னாடி அவன் திருடனா மட்டும்தான் இருந்தான். இப்போ இயேசுவை காட்டி கொடுத்தது மட்டுமல்ல, நாண்டு கொண்டு சாகரவனாய் போயிட்டான். முன்னிலைமையிலும் பின்னிலைமை என்னாச்சு? முன்னாடி திருடனா இருந்தான், இன்னைக்கு நாண்டு கொண்டு சாகிற அளவுக்கு அவன் நிலைமை மோசமாயி போச்சு. அல்லேலூயா. அதனால ரட்சிக்கப்பட்ட நீங்கள் விட்ட ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. பக்கத்தில் எந்த ஆவி உன்னை விட்டு போச்சோ அந்த ஆவி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி உனக்குள்ள வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஹலோ, இடம் கொடுத்தேன்னா உன் நிலைமை மோசமாயிடும். பக்கத்தில் கைப்பிடிச்சு, உன் நிலைமை மோசமாயிடும். இதை தான் சொல்றார் அவர். இதை விட கேடானது வராதபடி நீ என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருக்குள்ள வித்துறணும். சொல்லு, ஆண்டவருக்குள்ள வித்துறணும். யோசேப்பு சொல்றான், தேவனுக்கு விரோதம், கர்த்தருக்கு விரோதம் நான் பாவம் பண்றது எப்படி அப்படின்னா, இவனை முழுசா யாரு கொடுத்துட்டான்? இது ஆண்டவருக்கு சொந்தம். இது என் சொத்து அல்ல, அது அவர் சொத்து. அவர் சொத்தை நான் தீட்டு பண்ணுறது எப்படி? நீங்கள் முழுசாக ஆண்டவர் கொடுத்துடணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடணும். 1 கொரிந்தியர் 3:16,
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பக்கத்தில் பாசு போன ஆவி வரக்கூடாதுன்னா பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியில் இருந்தால் அவன் கிட்டே வரமாட்டான். துரத்துறதா என்ன பண்ணி கொடுத்துருத்தோம், அலறுவானே தவிர கிட்ட வரமாட்டான். பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கிற வரையும் தான் உனக்கு சேஃப்டி. பக்கத்தில் பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கிற வரையும் தான் உனக்கு. அதுதான் கண்ணை மூடி ஆராதி, நல்ல பாட்டு பாடு, நல்ல ஜெபம் பண்ணு, ஆவியானவர் ஏவருப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடை. சில பேர் எல்லாத்திலும் முன்னேறணும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் அப்படி ஆமை மாதிரி, உலக காரியத்தில் முயல் மாதிரி முன்னேற்றம். குடிசை வீட்டில் இருந்தாங்க, அப்புறம் ஓட்டு வீட்டுக்கு வந்தாங்க, மோல்டு வீட்டுக்கு வந்தாங்க, இப்போ பங்களா. முயல் மாதிரி வேகம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமை மாதிரி வேகம். அப்படி இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேகம் காட்டணும். நாளுக்கு நாள் நம்ம வளரணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவனால் நிரம்பணும். அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நோய்களை குணமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும். நீ ஆவியில் நிரம்ப இருந்தானா அசுத்தாய் வராது. அசுத்தாய் வரலன்னா உன் நிலைமை நல்லாவே இருக்கும். அது வந்தால் தான் மோசமாகும். அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கணும். பக்கத்தில் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கணும். எத்தனை பேர் உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்க விரும்புகிறீங்க? அப்படியே எலும்பி நில்லுங்க, அப்படியே எலும்பி நில்லுங்க. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. பழங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இதை விட கேடானது உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. பாவம் உன் ஆசீர்வாதத்தை தடை செய்யும். பாவம் நல்ல எண்ணங்கள் விருப்பங்களை தடை செய்யும். பாவம் தேவனை விட்டு உன்னை பிரிச்சிடும். பாவம் ஆத்தும மரணம், சரீர மரணம் வரும். பாவம் அதிக கேடா முன்னிலைமையிலும் பின்னிலைமையை மோசமாக்கிறோம். அதனால உன் பாவம் மன்னிக்கப்பட்டுட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட, உன் வியாதி போயிடுச்சு, நீ சுகமாயிட்ட, நல்லது. அதை நீ காத்துக்கணும். எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் குணமாயிட்டேன், நான் காத்துக்க போறேன், நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள போறேன், என்னை ஜீவ பலியா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீ அசுத்தத்துக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை, நான் கர்த்தருக்கே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க எத்தனை பேர்? அப்படி ஒப்பு கொடு. அன்பு சகோதரா, உன் நிலைமை நல்லா இருக்கணும்னா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆபிரகாமை போல சகலவற்றிலும் நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீட வைக்கப்பட்ட கிரீடத்தை பெறணும்னா உன்னை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உன்னை ஒப்பு கொடு, உன்னை ஆவியை ஒப்பு கொடு, ஆத்மாவை ஒப்பு கொடு, சிந்தை ஒப்புடு, நினைவுகளை ஒப்பு கொடு. ஆண்டவரே, பாவம் கேடான காரியத்தை கொண்டு வருதுனால இனிமேல் நான் பாவத்துக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லைப்பா, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லு, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, வல்லமை, அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சிங்காசனத்திலிருந்து ஆமென் ஓடி வரும் ஆமென் சீயோன் மலையிலிருந்து இறங்கி வரும் அக்கினி 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 பரிசுத்த ஆமென் சுட்டெரிக்கும் அக்கினி என்னை சுத்திகரிக்கும் அக்கினி மேக கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஏசப்பா என்னை நிரப்பும், உம்முடைய ஆவியினால் நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். நித்தம் என்னை நடத்துவே, நித்தம் என்னை நடத்துவே, சிங்காசனத்திலிருந்து ஆமென் ஆமென் ஓடி வரும் ஆமென் சீயோன் மலையிலிருந்து ஆமென் ஆமென் ஓடி வரும் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும், இவர்கள் உம்முடைய ஆலயமாய் மாறட்டும், உம்முடைய ஆலயமாய் இவர்கள் மாறட்டும். வல்லமை உண்டு உண்டு உற்சாகமாய் கரங்களை தட்டி ரத்தத்தா வல்லமை உண்டு பெற்றுக்கொள், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். குட்டியின் ரத்தத்தினால் சிங்காசனத்திலிருந்து ஆமென் ஓடி வரும் வல்லமை, பொல்லாத அசுத்த ஆவிகள், பின்மாற்ற ஆவிகள், பின்தொடர்கிற ஆவிகள் விலகி போவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். மரணத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், ஆத்தும மரணம், சரீர மரணத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் விலகி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜீவன் உண்டாகட்டும், பரிபூர்ணம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்து வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், சுகம். The healed, the healed, the name of Jesus. மூட்டு வலிகள் மாறட்டும், கர்ப்பப்பை வியாதிகள் விலகட்டும், மரண ஆவிகள் விலகட்டும், கேன்சர் வியாதிகள் விலகட்டும், மலட்டு ஆவிகள் விலகட்டும், பின்தொடர்கிற பாவ ஆவிகள், சாபத்தின் ஆவிகள் விலகி போவதாக. இச்சையை தூண்டுகிற ஆவிகள், பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் விலகி போவதாக. நேம் ஆஃப் ஜீசஸ். அக்கினி அக்கினி அக்கினி. எஸ் 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 சுட்டெரிக்கும் அக்கினி, என்னை சுத்திகரிக்கும் அக்கினி. Hallelujah.
பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல செய்கையும் கொடுத்த ஆசீர்வாதி, நல்ல சுகம் ஆண்டவரே, நல்ல பலன் கொடுத்தார். திமிர்வாதக்காரனை உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்று சொன்னோம். அவன் சுகமாய் நடந்து போனதை போல அந்த 38 வருஷ வியாதிசன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுகமடைந்து போனதை போல இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும். இவர்கள் பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படட்டும். பரிசுத்தான ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அவள் பாவம் செய்தவர்களால் மன்னிக்கப்படும் சொன்னரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், துணிகர பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படுவதாக. இவள் வியாதிகள் நீங்கி போவதாக, இவள் இருள்கள் விலகி போவதாக, பின்தொடர்கிற ஆவிகள் விலகுவதாக. இவள் வாழ்க்கையை மோசம் போக்க நினைக்கிற துஷ்ட ஆவிகள், பொல்லாத ஆவிகள் விலகி போகட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயமாயிருப்பார்களாக, உமக்கு சாட்சிகளாயிருப்பார்களாக, அன்று உமக்கு ஊழியக்காரர்களாய் இருப்பார்களாக. நாளுக்கு நாள் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றவரே, இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு சொன்னதை போல இவளை ஜெயிக்கிறவளாய், கிரீடம் பெறுகிறவளாய், தொடர்ந்து விசுவாசத்தில் வளர விருத்தி அடைய உதவி செய்யும். தேவ கிருபையும் சமாதானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்களே வேலை ஸ்தலத்தில் போராடுகிற ஆவிகள் விலகட்டும். துஷ்ட மனுஷர்களுடைய காரியங்கள் ஒளிந்து போகட்டும். வேலை ஸ்தலத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். ஊழியத்தில் சமாதானம் உண்டாகும். பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும். சமாதானக்காரர் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் அசைவாடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.